மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் மலைசாமி அவர்களே, இந்து மக்கள் கட்சி நகர நிர்வாகிகளான அண்ணன் சோழையப்பன் அவர்களே, அண்ணன் ராமமூர்த்தி அவர்களே, அண்ணன் கூடுமுருகன் அவர்களே, வெங்கடேஷ் அவர்களே, முனிசாமண்ணன் அவர்களே, கண்ணாராமண்ணன் அவர்களே, மதுரையிலிருந்து எங்களுக்காக வருகின்றிருக்கக்கூடிய பாரத் சேனா அமைப்பினுடைய நிர்வாகிகளான வீரமணி அவர்களே, மதுரை வீரன் அவர்களே, மகேஷ் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த இந்து மக்கள் கட்சியுடைய ஆர்ப்பாட்டமானது கடந்த முறை இந்த பகுதியிலே இந்து மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டம் செய்யும் போது மிகப்பெரிய ரகளையே ஏற்பட்டது. அதை எல்லாரும் இந்த பகுதியில் உள்ள அனைவரும் அறிவீர்கள். நாங்கள் எப்பயுமே ஆர்ப்பாட்டம் வைக்கும் போது ஒரு சாதாரணமான ஆர்ப்பாட்டமாக இருக்காது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக பாதிக்கப்படுபவர்கள், இந்த சட்ட விதி மீறல் செய்கிறவர்கள், அரசு விதிகளுக்கு புறம்பாக தொழில் செய்பவர்கள், அரசு விதிகளை மீறி சட்டங்களை மீறி நடப்பவர்களை தட்டி கேட்கின்ற மிகப்பெரிய பொறுப்பை இந்த ராமேஸ்வரம் தீவில் இந்து மக்கள் கட்சி செய்து வருகிறது. அதன் காரணமாக எங்களுக்கு பலவித எதிர்ப்புகள். இந்து மக்கள் கட்சி சட்டவிரோதமாக தொழில் செய்பவர்களை, சட்டவிரோதமாக நடப்பவர்களை தட்டி கேட்பதனால் எங்களுக்கு பலவித எதிர்ப்புகள் இந்த பகுதியிலே நிறைவேறுகிறது. நாங்கள் யாரை எதிர்க்கல அப்படின்னு கேட்க முடியும். அதாவது இந்த பகுதியில் நாங்கள் யாரை எதிர்க்கல, எல்லாருமே தப்பு செய்யற எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதனால எங்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. அதை நாங்கள் பொருட்படுத்தவில்லை. இந்த குஜராத் பவன் கட்டிடமானது குஜராத்தில் இருந்து இந்த ராமேஸ்வரம் தீவிலே ஒரு மிகப்பெரிய கட்டடத்தை முதல்ல விதிமுறை மீறி ஒரு கட்டடத்தை கட்டி நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தற்போது நகராட்சி விதிகளை மீறி இந்த ராமேஸ்வரம் தீவிலே நகராட்சியினுடைய விதிமுறையானது 2 அடுக்கு தளத்திற்கு மேல் கட்டிடங்கள் கட்டக்கூடாது என நகராட்சி விதிமுறை இருக்கிறது. ஆனால் அதையும் மீறி 4-5 தளங்கள் வரை அவர்கள் கட்டுகின்றார்கள். இதை கட்டுவதனாலே இந்த ராமேஸ்வரத்து தீவு பகுதி என்பதனால் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் சுகாதார கேடு ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு அந்த கட்டடத்தினுடைய ஆரம்ப நிலையிலே நகராட்சி அலுவலகத்திலே முறையாக புகார் மனு செய்தோம். இதுபோன்று வட இந்தியர்கள் குஜராத் போர்டு நிர்வாகம் இந்த தமிழகத்தை சீரழிக்க வேண்டும், இந்த ராமேஸ்வரத்தை சீரழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு 4 தலைமுறை கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்று உடனே தடுத்து நிறுத்துங்கள் என கூறி நகராட்சி ஆணையரிடம் மனு செய்தோம். அதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்க மறுத்தார்கள். மீண்டும் தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக இந்த குஜராத் போர்டு நிர்வாகம் எத்தனை தளத்திற்கு அனுமதி பெற்றிருக்கிறார்கள் என்று கேட்டோம். அதற்கு அவர் அனுமதி பெறவில்லை என்று தகவல் கொடுத்தார்கள். அனுமதி பெறவில்லை என்று சொன்னால் நீங்கள் அந்த அனுமதி பெறாத கட்டடத்தை தடுத்து நிறுத்துங்கள் என்று கூறினோம். அதற்கும் அவர்கள் செவி சாய்க்கவில்லை. அதோடு விடாமல் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் சென்று மக்கள் குறைந்திருக்கும் கூட்டத்திலே குஜராத் போர்டு நிர்வாகம் ராமேஸ்வரம் தீவு சுற்றுச்சூழலை சீரழிக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள், உடனடியாக அந்த கட்டடத்தை தடுத்து நிறுத்துங்கள் கூறி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் முறையிட்டோம். அதற்கும் அரசாங்கம் இந்த மாவட்ட நிர்வாகம் செவிசாய்க்கவில்லை. அதற்கு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தனிப்பிரிவிற்கு இந்து மக்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் நகராட்சி இணை ஆணையரிடத்திலே புகார் மனு அளித்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே புகார் மனு அளித்திருக்கிறோம். அதுக்கு நடவடிக்கை இல்லாத காரணத்தினால் முதலமைச்சர் தனிப்பிரிவிற்கு ஒரு மனுவை கொடுத்தோம். அதற்கும் நடவடிக்கை இல்லை. என்ன காரணம்? ஜனநாயக ரீதியாக நாங்கள் ஒன்று அடாவடியாக அக்கிரமமாக செயல்படவில்லை. அக்கிரமமாக செயல்படக்கூடிய அந்த கட்டடத்தை தடை செய்ய கோரி முறையாக அரசாங்கத்திடம் மனு செய்திருக்கிறோம். ஆனால் எந்தவித மனுக்கும் எந்தவித பதிலும் சிறிதும் தலையிடவில்லாமல் அவர்களை கட்டி அந்த கட்டடத்தில் அந்த விதிமீற கட்டடத்துக்கு திறப்பதற்கு அழைப்புகள் அச்சரிக்கிறார்கள். அந்த அழைப்புகளை பார்த்தவோ ஒரே ஆச்சரியம். என்ன ஒரு தைரியம்! யாருக்கும் இந்த தைரியம் வராது. வட இந்தியாவில் இருந்து பல அடுக்கு மாடி கட்டடங்களை ராமேஸ்வரம் தீவு சீரழிக்கக்கூடிய அந்த கட்டடங்களை கட்டி அந்த கட்டிட திறப்பு விழாவிற்கு நகராட்சி விதிமுறைகளை பாதுகாக்க வேண்டிய, நகராட்சி விதிமுறைகளை பின்பற்றக்கூடிய, நகராட்சி விதிமுறைகளை மக்களுக்கு எடுத்து கூறி அதன்படி நடக்க வலியுறுத்தக்கூடிய இந்த ராமேஸ்வரத்தினுடைய நகர்மன்ற தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்களுடைய பேரை போட்டு
பாதுகாக்கக்கூடிய இந்த நகராட்சி விதிமுறையான இந்த கட்டடத்திற்கு நகராட்சியினுடைய நகர்மன்ற தலைவரே கடந்து வருவார் என்று ஒரு அழைப்புகள் அச்சடித்து வெளியிட்டிருக்கிறார்கள். இது நகர்மன்ற தலைவருடைய அனுமதியின் போது இந்த அழைப்புகளிலே அவர் பெயர் போடப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. அப்படி நகர்மன்ற தலைவருடைய அனுமதியின் போது அவர் பெயர் அந்த அழைப்பில் இடம்பெற்றிருந்தால் கண்டிப்பாக காவல்துறை குஜராத் போர்டு நிர்வாகத்தின் மீது அரசாங்கத்தை அவமானப்படுத்தியதாக கூறி கண்டிப்பாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இல்லை என்றால் இந்து மக்கள் கட்சி விடாது. அப்படி இவர் அனுமதியின் பேரில் அந்த அழைப்பில் அவர் பேர் இடம்பெற்றிருந்தால் நகர்மன்ற தலைவர்கள் நீங்கள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் அரசினுடைய விதிகளை அப்பட்டமாக இவரை தட்டி போட ஒரு 2 மாத காலத்துக்கு முன்பாக இதே இடத்துல தட்டி போட வச்சோம். அரசு விதி என்பது சாமானியர்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு என்ன ஒரு வெட்டக்கேடான விஷயம், கேவலமா இருக்கு. அதாவது நாங்க ஒண்ணு எல்லாருக்கும் ஒரு 10 லட்ச ரூபாய் லோன் வாங்கிட்டாங்கன்னு கேட்கலாம். எல்லாருக்கும் நீங்க நகராட்சியில வீட்டு ரசீது போட்டா பணம் வாங்காம ரசீது போட்டாங்கன்னு கேட்கலாம். தாலுகா ஆபீஸ்ல சான்றிதழ் ஏதாவது வாங்கணும்னா பணம் வாங்காம வாங்கி கொடுங்கன்னு நாங்க கேட்கல. நாங்க கேட்டது அரசு விதிகளை மீறி அரசு சட்டத்திட்டங்களை மீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற கட்டணத்துக்கு தடை போடுவோம். அதை கூட நீங்கள் தடை விதிக்க மறுக்காவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் நீங்களே அந்த தலைமையேற்று அந்த கட்டண திறப்பினருக்கு செல்கிறேன் என்று சொன்னால் இது ஒரு வெட்கக்கேடான விஷயம். உடனடியாக அரசாங்கம் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு அந்த கட்டணத்தை தடை செய்ய வேண்டும். அந்த கட்டணத்தை அழைப்பு சிறப்பு விழாவிற்கு அரசு அதிகாரிகளின் பெயரை வெளியிட்ட நிர்வாகம் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். நான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். உங்களுக்கு தைரியம் இருந்தால் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் உண்மையான ஒரு நேர்மையானவராக இருந்தால் குஜராத் பவன் கட்டணத்தை தடை செய்யுங்கள். அப்போதுதான் மக்கள் உங்களை நம்புவார்கள். இல்லை என்று சொன்னால் நீங்கள் பணத்திற்கு விளைவுகளாகத்தான் அர்த்தம் என்று கூறுகிறீர்கள். அர்த்தம் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நகராட்சி சார்பாகவும் ராமேஸ்வரத்தினுடைய பொது பிரச்சனைகளுக்காகவும் இந்து மக்கள் கட்சி எவ்வளவு மனுக்கள் கொடுத்திருக்கும் என்று சொன்னால் அது சொல்லில் அடங்காது. ஒரு மனுக்கு ஒரு மனு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் பதிவு தபாலில் அனுப்ப வேண்டும் சொன்னால் ஒரு மனுக்கு 30 ரூபாய். நாங்கள் அனுப்பிய மனுக்களே எப்படி ஆயிரக்கணக்கான மனுக்களை அனுப்பியிருப்போம். ஆனால் ஒரு சில மனுக்களுக்கு தவிர எந்த மனுக்களுக்கும் இதுவரை எங்களுக்கு நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை. ஒண்ணு நடவடிக்கை இல்லை என்று சொன்னால் இந்து மக்கள் கட்சி அனுப்பிய மனுக்களுக்காக நாங்கள் மத்திய அரசுக்கு தபால் துறைக்கு நிறைய வருமானத்தை ஈட்டி கொடுத்திருக்கிறோம். அதனால இந்து மக்கள் கட்சிக்கு என்ன ஏதாவது ஒரு விருது பாரத ஒரு விருது கொடுங்க. இது மூலமா கோரிக்கை வைக்கிறோம். ஒண்ணு நாங்கள் கொடுத்த மனுக்கு நடவடிக்கை எடுக்க, இல்லைன்னா எங்களுக்கு ஒரு விருதாக கொடுங்க. எதுக்கு மனு கொடுக்குறோம்? இங்க இருந்து பேப்பரை செலவழிச்சு 30 ரூபாய் செலவழிச்சு கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் போட்டு அது கம்ப்யூட்டர் இதுக்கு ஜெராக்ஸ் எடுக்க போனா 5 கலெக்டர் ஆஃபீஸ்ல கியூ நின்று வைக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் இலவசம் கொடுக்குறாங்க. அங்க போனாங்க அதுக்கு இலவசம் ஜெராக்ஸ் கடை இலவசம் கொடுக்கறதுனால ஜெராக்ஸ் கடையில் சம்பாதிக்கிறாங்க. அவ்வளவு சிரமப்பட்டு மனுக்களுக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்க மறுக்கிறார்கள் அரசு அதிகாரிகள். இந்த பகுதியில் உள்ள அரசு ஊழியர்கள் அரசு அதிகாரிகள் சட்ட விதிமுறை அபாண்டமாக சட்ட விதிமுறை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குஜராத் பவன் கட்டடத்திற்கு நாங்கள் பல முறை மனு அளித்தோம். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மக்களுடைய பொது பிரச்சனைகளுக்காக எந்த மனு கொடுத்தாலும் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. என்ன காரணம் தெரியல. ஏன் இப்படி இருக்கீங்க? அரசாங்கம் உங்களுக்கு மக்களுடைய குறைகளை தீர்த்து வைப்பதற்கும் மக்களுடைய நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அரசாங்கம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனா நீங்க யாரெல்லாம் விதிமுறை பண்றாங்க அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கீங்க. ஏழை எளியவர்களுக்கு நீங்க விரோதமா இருக்கீங்க. அது மாதிரி இந்த ராமேஸ்வரத்துல சத்திரங்கள் கட்டி வாழ்ந்த ஊர்ல ஒரு பல பெரியவர்கள் சொல்லுவாங்க. தர்ம சத்திரங்கள் நிறைந்தது இந்த ராமேஸ்வரம். இப்ப தர்ம சத்திரத்தை காண ராமேஸ்வரம் தீவை சுற்றில இருந்த தர்ம சத்திரங்கள் பூரா ஒரு தேசிய கட்சியினுடைய கையறினால் பிளாட் போட்டு விற்கப்பட்டு விட்டது. தர்ம சத்திரங்களை தேடி கண்டுபிடித்து
மங்கம்மா சத்திரம் சொல்லக்கூடாது. ஏன்னா அது சும்மா மங்கம்மா சத்திரமா இருக்கு, நம்ம சொல்லி பிரபலப்படுத்தணும், அதையும் பிளாட் போட்டுருவாங்க. அது மாதிரி அங்க வந்து ஆரம்பிச்சு திருக்கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து தர்ம சத்திரங்களா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த தர்ம சத்திரங்களே எங்க இருக்குன்னு காலம் எல்லாம் பெரிய பெரிய பில்டிங் ஆயிடுச்சு. என்ன காரணம்? அந்த தர்ம சத்திரத்தை தர்ம சொத்துக்களை காக்க வேண்டிய ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய நபரானவர் அந்த தோலை கண்டுபிடித்து அதை விற்கிறார். விற்று தர்மமே இல்லாமல் ராமேஸ்வரத்தை தர்மமே இல்லாமல் அனுப்ப மிகப்பெரிய பங்கு அந்த நபருக்கு இருக்கிறது. தர்ம சத்திரங்களே இருந்தாலே இங்க உள்ள ஒரு சிலருக்கு இப்ப ரொம்ப விஷயம் இருக்கு. ஏன்னு கேட்டா தர்மங்கள் காட்டி அந்த காலத்துல கட்டிட்டு போன அந்த நேரத்தில் வந்து தர்மங்களுக்கு விட்ட கட்டிடங்களுக்கு இடத்தினுடைய வேலைகள் எதுவும் தெரியல, அதனால அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. இவங்களை தேடி கண்டுபிடிச்சு போய் நாங்கள் அதை போன்ற இதை போன்றவங்க ஏமாற்றி அந்த சொத்துக்கு சொந்தக்காரர்களை ஏமாற்றி இங்க வாங்கி கொண்டு மிகப்பெரிய ஒரு ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மிகப்பெரிய தலைமை பொறுத்து இந்த தேசிய கட்சியினுடைய ஒரு